my dear students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERT-யோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் போட்டுக்கோங்க, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மெத்தட் படி தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த நம்பர் இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 6 + √2ங்கிறத ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணணும். எழுதிக்கலாம். let us assume 6 + √2 is rational number. rational number என்ன ஃபார்ம்ல இருக்குங்கிறத நெக்ஸ்ட் எழுதணும். 6 + √2 is equal to a/b. a/b னா ரேஷனல் ஃபார்ம் a/b ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஏயும் பியும் என்னது, இன்டிஜர்ஸ். b not equal to 0. அடுத்து ஏயும் பியும் என்னவா இருக்கணும், கோப்ரைமா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்டிஜர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டா இன்டிஜர்ஸ் இருக்கிறது ஃபுல்லா ரேஷனல் நம்பர். இன்டிஜர் இல்லாததான் இன்னொரு சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், 6 + √2 பிளஸ் இது 6 + √2 is equal to a/b. இப்போ என்ன பண்ணலாம், a/bங்கிறது என்னது, இன்டிஜர். √2ங்கிறது இன்டிஜர் கிடையாது. ஸோ லெஃப்ட் சைட்லேயே இது இருக்க போகுது. 6ங்கிறது என்னது, இன்டிஜர். இப்போ 6 நான் எங்கே கொண்டு போக போகிறேன், ஆப்போசிட் சைடில் கொண்டு போக போகிறேன். 6 ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் 6க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போனா அது பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் இருக்கும் போது பாசிட்டிவ்ல இருக்கு, ரைட் சைடில் போகும்போது அது என்னவா மாறிடும், ஆப்போசிட்டா நெகட்டிவாக மாறிடும். ஸோ 6 நான் அந்த சைடு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும், √2 மட்டும் இருக்கும், a/b. 6 ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டா என்ன ஆகும், -6 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். பண்ணாமையும் பார்த்தா ஏயும் பியும் இன்டிஜர், 6ம் இன்டிஜர். ஒரு இன்டிஜரோட இன்டிஜர் மைனஸ் பண்ணும் போது எனக்கு இன்டிஜர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரைட் சைட் ஃபுல்லாவே எனக்கு என்ன இருக்கு, இன்டிஜர்ஸ் இருக்கு. இன்டிஜர்ஸ் இருந்தா அது என்ன நம்பர்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் தான் வரப்போகுது ஆன்சர். ஆனா இங்க √2ங்கிறது என்ன நம்பர் இல்ல, ரேஷனல் நம்பர் கிடையாது. அது என்ன நம்பர், இரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் எப்பவுமே ஈக்குவல் ஆகாது, வேற வேற நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால இது நாட் ஈக்குவல் டு, ஆனா இங்க ஈக்குவல்னு வந்திருக்கு. அப்ப நம்ம ஏதோ ஸ்டேட்மெண்ட் தப்பா எடுத்திருக்கோம். அப்பனா அவர் அசம்ஷன் இஸ் ராங் அப்படின்னு நம்ம சம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல there is a contradiction. இங்கே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருக்காது, ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர். ஹென்ஸ் அவர் அசம்ஷன் இஸ் இன்கரெக்ட். அடுத்து நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் என்னது, 6 + √2. 6 + √2 is not rational number. Rational number இல்லனா நமக்கு என்ன நம்பர், irrational number. Therefore 6 + √2 is irrational number. Hence proved. ஸோ அவ்வளோதான். இந்த தேர்ட் சம்ல நமக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. தேர்ட் சம்ல நமக்கு 3 சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு. இந்த 3 சப்டிவிஷன்ஸும் முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமோட நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபினிஷ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சாப்டர் உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்ல நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் இரேஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.